என்ன மதி, என்னையெல்லாம் பார்த்து எப்படி இருக்கேன் ஏதா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? நீ சொன்ன மாதிரி கக்கூச கழுவி போய் செக் பண்ணிக்கோ. அடி. ஜோதி என்ன சொல்லுமா. அப்பா இன்னும் வரலையா? வெளியே போனவரு இன்னும் வீட்டுக்கு வரலமா. இல்ல, அப்பா கிட்ட இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினேன். நான் வெளியில இருக்கேன், வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீ வீட்ல வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னாரு. அதான் வந்துட்டாரான்னு கேட்டேன். மதி வந்துட்டமா. எப்படிமா இருக்கு மதி? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காரு, உட்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உட்காரு உட்காரு. அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறேன்னு சொன்னீங்க, என்னம்மா? ஓ, அவங்க இருக்காங்கன்னு பாக்குறியா? ஏய், என்ன வேடிக்கைங்க? போங்க போங்க வெளிய. போங்கன்னு சொல்றாருல. பா. மதி, இப்ப சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்ப்பா. மா, என்ன வார்த்தை சொல்லிட்டு நீ? என்ன வேணும்னு கேளு. உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? என்ன ஜோதி? ஆமாண்ணே. எங்க அப்பா பேர்ல ஒரு கடை இருந்தது, பேர் கதிர் ஸ்டோர்ஸ். அதை ஏலம் விட்டுட்டாங்க. இப்ப திரும்பவும் அந்த கடையை விக்கிறாங்க. அத என் தம்பி நடராஜ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அந்த கடையை நீங்க எப்படியாவது எடுத்து தந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவுமா பணம் வேணும்? ஐயோ இல்லப்பா, பணம்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அதை எங்களுக்கு தான் தரமாட்டேன்னு சொல்றாங்க. எங்க சித்தப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டு குறுக்க போந்து கலட்ட பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் வசதியானவருப்பா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அதனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா? இதுக்கே நீ இவ்வளவு தேங்குற? இந்த டைனோசர் குமாரால ஒரு வேலை முடியலன்னா அப்புறம் நான் எதுக்கு உனக்கு சொந்தம்னு இருக்கேன்? ஏமா, இதை நீ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தனா வேற அப்பவே முடிஞ்சிருக்குமே. ஆமா, எந்த ஏரியா? அசோக் நகர்ப்பா. அசோக் நகரா? ஏன் ஜோதி? அண்ணே, அது நம்ம மகாதேவ ஏரியா தானே? ஆமாண்ணே. அப்புறம் என்னம்மா, கவலை விடு, மேட்டர் முடிஞ்சது. என்னம்மா பாக்குற? மாவட்ட செயலாளர் மகாதேவன் இருக்காரு, அவர் மாவட்ட செயலாளர் ஆகிறதுக்கு நான் தான் நிறைய பணத்தை இறக்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் அவர்கிட்ட உதவின்னு போய் கேட்டதில்ல. இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்காக எது வேணாலும் செய்வாரு. அந்த கடை உனக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்க. அப்பா, எப்போ உங்ககிட்ட பணம் கொண்டு வந்து கொடுக்கணும்? அவசரப்படாதம்மா. இந்த டீலை எப்படி பண்ணணும், எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால கடையை முடிச்சு அது நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ பணம் கொடுத்தா போதும். அப்புறம் என்னம்மா, நேரா வீட்டுக்கு போற, போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி குத்து விளக்கெல்லாம் நல்லா கழுவி வைக்க சொல்லு. ஏன்னா உங்க அம்மா கையால குத்து விளக்கு ஏற்றி வச்சுதான் அந்த கடையை திறக்கணும். இந்த டைனோசர் குமார் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் பா. அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. திறப்பு விழாவுக்கு நான் வந்துடுறேன். என்ன, இன்னும் அரை மணி நேரத்தில் எல்லாம் ரெடி ஆயிடும். நாளைக்கு நீங்க பணத்தோடு ரெடியா இருந்தா போதும். அம்மா ஜெகன் ஆகியிருக்க, கடை முடிஞ்சுன்னு நினைச்சுக்க. என்ன நான் சொல்றது? ரொம்ப தேங்க்ஸ் பா. இந்த விஷயத்த வீட்ல கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போமா, இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. சரிப்பா, நான் வரேன். சரிம்மா. மதியம் நம்ம வண்டியிலே டிராப் பண்ணிடு. சரிண்ணே. ஐயோ இல்லண்ணே, வேணாம். அப்பா நானே போய்க்கிறேன். சரிம்மா, பார்த்து போம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஜோதி, சொல்லுங்கண்ணே. மகாதேவனுக்கு ஒரு போனை போடு. சரிண்ணே. இந்தாங்கண்ணே. ஹலோ, நான் கவுன்சிலர் டைனோசர் குமார் பேசுறேன்.
மாவட்ட செயலர் மகாதேவன் இருக்காங்களா? ஏங்க எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பே நோண்டிட்டு இருக்காதீங்க. யாருன்னு போய் பாருங்க. நான் தான் குழந்தைய வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. நீ சும்மா தானே இருக்க, போய் கதவு திறந்து யாருன்னு பாரு. ஆனா எல்லாத்துக்கும் என்கிட்டே போட்டி போடாதீங்க. என்னை தேடி யாரும் வரமாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. நீங்களே போய் பாருங்க. இந்த நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வர போறது இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க உன் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. நீயே போய் கதவு தர. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. எனக்கும் தேவையில்ல. சும்மா விளையாடாதீங்க. போய் கதவை தரங்க. நான் ஒன்னும் விளையாடல, வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீ போய் கதவு தர. மூஞ்சி முகரையும் பாருங்க. நித்யா, நீயா? ஐயோ சாரிடி. உள்ள வா. நான் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சு கதவை திறக்காம 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம். அதான் கதவை திறக்க லேட் ஆயிடுச்சு. சாரிடி, தப்பா நினைச்சுக்காத. உள்ள வா. வா நித்யா. என்ன நித்யா சாப்பிடுற? கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரவா? குடிக்கிறியா? ஏய், வந்திருக்கிறவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களா? நீயே போய் கொண்டு வா. என்னாச்சு நித்யா? ஏய், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நாங்க அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கோம். நீ ஏன் கவலைப்படுற? நாங்க தான் இருக்கோம்ல. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது எங்க பொறுப்பு. நித்யா, என்ன இது? எதுக்கு இப்ப அழற? அதான் சொல்றோம்ல, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம்னு. அப்புறம் என்ன? எவ்வளோ விஷயம் நடந்து போச்சு. அதை சட்டுன்னு ஒரே நாள்ல மாத்த முடியுமா? எப்படி நித்யா? கொஞ்சம் டைம் வேணும்ல. ஆமா நித்யா, இப்ப பாபு சரின்னு சொன்னாலும் அதுக்கு அவங்க வீட்ல இருக்கிறவங்க ஒத்துக்கணும்ல. அவங்க அம்மாவை சமாளிக்கணும், அவங்க அப்பாவை சரிப்படுத்தணும். நீ கொஞ்சம் அவசரப்படாத. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். படி. மைதிலி, நீங்க 2 பேரும் எனக்காக கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. ஆனா இது நடக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இப்ப நான் பாபுவை பார்த்துட்டு தான் வரேன். அவருக்கு என்னமோ என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப வெறுக்கிறாரு. அவரோட மனசுல நான் இல்ல. இப்ப நான் ரோட்ல வர்றப்போ ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு. மூணு ரவுடிங்க வந்து என் ட்ரெயினை அறுத்துட்டாங்க. அப்ப கரெக்டா பாபு அங்க வந்தாரு. வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவரை ஏன்டா என்ன காப்பாத்தினாருன்னு தோணுச்சு. என்னையே அறியாம ஓடி போய் பாபுவை கட்டி புடிச்சுக்கிட்டேன். ஆனா அவரு என் கைய புடிச்சு என்ன உதறி தள்ளி விட்டுட்டாரு. சத்தியமா சொல்றேன் மைதிலி, பாபு என்ன வேண்டான்னு சொன்னாருன்னா நான் அடுத்த நிமிஷமே செத்துடுவேன். அப்படியே அரைஞ்சனா ராஸ்கல், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு எல்லாத்துலயும் அவசரம். பாபுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவசரம், டைவர்ஸ் வாங்குறதுல அவசரம், இப்போ மறுபடியும் ஒன்னா சேர்றதுலயும் அவசரம்.
எதையுமே நிதானமா பேசி பக்குவமா பண்ணணும். நாங்க நேரா போய் பாபுவை பார்த்து இந்தா உன் நித்யாவை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ற விஷயமா இது? அவசரப்பட்டு தப்பு பண்ணல. சேரும் போதாவது பொறுமையா நிதானமா இரு. நானும் இளங்கவும் போறோம், பாபு கிட்ட பேசுறோம், அவங்க அம்மா கிட்ட பேசுறோம், அவங்க அப்பா கிட்டயும் பேசுறோம். இங்க பாரு நித்யா, நீ திரும்ப அந்த வீட்டுக்கு வாழ போறப்போ உன் மேல ஒரு சின்ன குறை கூட இல்லாம அவங்க மனசுல எதையும் வச்சுக்காம பழைய மனஸ்தாபத்தை எல்லாம் மறந்து அவங்க உன்னை ஏத்துக்கணும். அப்படி அந்த வீட்டுக்குள்ள நீ போனாதான் உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணல, அப்பெல்லாம் இத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏய், நீ வேற எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? அவளே நொந்து போய் வந்திருக்கா, பழச கிளறிட்டு. இத பாரு நித்யா, பாபுவும் உன்னையும் சேர்த்து வைக்கிறது எங்க பொறுப்பு? ஏய் ஏய் நித்யா, ஏய் அழாதடி, ரிலாக்ஸா இரு. இங்க பாரு, உங்க 2 பேரையும் சத்தியமா நாங்க ஒண்ணு சேர்த்து வைப்போம், கவலைப்படாத. அழாதடி. இளங்கோ, ஒரு நிமிஷம் வாங்க. நான் வரேன். யார் வேணும்? சந்திராமா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாரு? என் பேர் ஜோதி. மேடத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இல்ல பேசலமா, கடை விஷயமா பேச வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓ ஆமா, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, உள்ள வாங்க, உட்காருங்க. ஆ. கொஞ்சம் இருங்க, நான் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன திவ்யா, யாரு? இல்ல, கடை விஷயமா அம்மா கிட்ட பேச வந்திருக்காரு. என்ன திவ்யா, கடை தான் கொடுத்தாச்சா? ஐயோ, அது ஞாபகம் இல்லாம நான் அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். இப்ப என்ன பண்றது? சரி விடு, நான் பேசிக்கிறேன், நீ போ. வணக்கம் சார், நான் பிரபு, மேடத்தோட மருமகன். ஓ வணக்கம் தம்பி. நீங்க தான் இந்த வீட்டுல ஆள் இன்னாலன்னு சொன்னாங்க. உட்காருங்க தம்பி. இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கடை விஷயமா பேச வந்திருக்கீங்கன்னு திவ்யா சொன்னான். ஆமாம் தம்பி. நீங்க தப்பா நினைச்ச கூடாது, கடையை நாங்க இன்னொருத்தருக்கு பேசி முடிச்சிட்டோம். அட தெரியும் தம்பி, விஷயம் தெரியாமல நான் இங்க வந்திருப்பேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்க? நாங்க ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோங்க, இனிமே அதை பத்தி பேச என்ன இருக்கு? நிறைய இருக்கு தம்பி. என்ன நீங்க புரியாத ஆளா இருக்கீங்க? நீங்க மேடத்தை கூப்பிடுங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். இல்லைங்க, அத்தை வந்து இன்னைக்கு விரதம், பூஜையில இருக்காங்க. மதியத்துக்கு மேலதான் பூஜை முடிச்சுட்டு வருவாங்க. நீங்க வேணா போயிட்டு ஈவினிங் வாங்கலாம். கிளம்புங்க, ஈவினிங் வாங்க. யாரு யார் மாப்பிள்ள? வணக்கம் மேடம். என்ன வேணும்? உட்கார்ந்து பேசலாமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க பாருங்க மேடம், நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா நான் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதிக்கு 2 நாக்குன்னு சொல்லுவாங்க. அட இப்ப அதுவா பிரச்சனை? ஆதிசேஷனுக்கு 1000 நாக்குன்னு சொல்லுவாங்க. அவரை நம்ம சாமின்னு கும்பிடுறது இல்லையா? நம்ம கிட்ட பேச்சு சுத்தமா இருக்கும். நீங்க உங்க கடையை விற்க போறீங்க, அதுவும் ஏற்கனவே ஏலத்துல எடுத்த கடை தான். அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கடையை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். அதான் பேசிட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கேன். அத்தை, அதை நம்ம ஆல்ரெடி துரைக்கு பேசி முடிச்சு கமிட் பண்ணிட்டோமே. தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல.
தொலைச்சு விடுவேன். மாப்பிள்ள. ம். நீங்க துரைக்கு கடையை பேசிட்டீங்க, முடிச்சிட்டீங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க இப்ப கடையை வாங்க வந்திருக்கோம். இது எங்க மாவட்ட செயலாளர் மகாதேவனோட டைரக்ட் லிங்க்ல வந்திருக்கு. அதனால இத வந்து இல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத சிக்கலை நீங்களே உண்டு பண்ணிக்காதீங்க. நாங்க உங்ககிட்ட ஒரு பைசா குறைச்சு பேச மாட்டோம். இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு நீங்க துரைக்கு பேசிருக்கீங்களோ அதே ரேட்டுக்கு எங்களுக்கு கொடுத்தா போதும். அரசியல்வாதினா ஏமாத்துவான், மத்தவங்க சொத்தை புடுங்குவான்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்க ஏதாவது அராஜகம் பண்ணா நீங்க வருத்தப்படலாம். ஆனா நாங்க அந்த மாதிரி அராஜகம்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். துரை கிட்ட என்ன ரேட்டுக்கு பேசுனீங்களோ அதே ரேட்டுக்கு எங்களுக்கு கொடுத்தா போதும். என்ன மிரட்டுறீங்களா? அட என்னம்மா நீங்க, நான் என்ன லூசா? நீங்க கொடுக்கறேன்னு சொன்னா நான் அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். அண்ணன் சந்தோஷப்பட போறாரு. ஓகேன்னா உங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட போறோம். நாங்க அட்வான்ஸ் கொடுக்க போறோம். அது பிரகாரம் நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட போறீங்க. நாங்க பணத்தை தர போறோம். நீங்க கடையை எங்களுக்கு எழுதி தர போறீங்க. இது எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இதுல நான் உங்களை மிரட்டுறதோ நீங்க பயப்படுறதோ இதுல எங்க வருது? இங்க பாருங்க, நான் வந்து கடையை எங்க பேருக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறேன். நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நேரே எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட போயிட்டு, அண்ணே இந்த மாதிரி நீங்க கேட்ட கடைய பணம் கொடுக்கறேன்னு சொல்லியும் சந்திராமா தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவேன். அண்ணன் கொஞ்சம் முன்கோபக்காரரு. அட அப்படியாடா சொன்னாங்க? டேய் அப்புறம் எதுக்குடா பணம் எல்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு அந்த இடத்த நம்ம ஆளுங்களை விட்டு ஆக்குபை பண்ணுங்கடான்னு சொல்லுவாரு. அண்ணன் அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, உங்க பணமும் போச்சு, இடமும் போச்சு. அட இதுல பாருங்க, மார்க்கெட்ல 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா ஒரு கொத்து கருவேப்பிலை இலவசமா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதோட விட்டுற மாட்டாரு. இந்த கடையை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கொசுரா உங்களுக்கு தான் ஏகப்பட்ட கடைங்க இருக்குதுல்ல, அப்புறம் அது மேலெல்லாம் கை வைப்பாரு. இப்படி 1/2 கிலோ கத்திரிக்காவா போய் அதுக்கு இலவசமா கொத்து கொத்தா கருவேப்பிலை போய் இப்படி போய் 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 அப்புறம் எதுக்கு மேடம் தேவையில்லாத இந்த பிரச்சனை? இத பாருங்க, நான் இப்பவும் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி எதுவுமே பேசல. ஆரம்பத்துல எப்படி பேசணும் அதே மாதிரி தான் பேசுறேன். உங்களுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடுறோம். நீங்க எங்களுக்கு கடையை கொடுத்துறேன்னு அக்ரிமெண்ட் போட்டா போதும். டீசன்ட் அக்ரிமெண்ட். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. போயிட்டு வாங்க. மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள இது, இப்படி ஒரு பிரச்சனை புதுசா வந்திருக்கு? ஐயோ அத்தை, என்னன்னே தெரியல. எதுக்கு இப்படி நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. சரி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத சிக்கல்? அவங்க அரசியல்வாதிங்க, நாம வேற ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை கிளப்பி நம்ம பிசினஸ் கெடுத்து விட்டுருவாங்க. அதனால நம்ம தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது. அவங்க தான் துரை கொடுக்குற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நமக்கு தேவை பணம். அதை துரை கொடுத்தா என்ன, அவங்க கொடுத்தா என்ன? பணத்தை வாங்கிக்கிட்டு கடை இவங்ககிட்டே கொடுத்துருவோம். சரி, முதல்ல போய் சொல்லிடுங்க. ஐயோ அத்தை, துரைக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோமே. அட போங்க மாப்பிள்ள, நீங்க வேற. பொல்லாத வாக்கு, அதுவும் துரை கிட்ட போய். அவன்லாம் ஒரு மனுஷன், அவனுக்கெல்லாம் ஒரு வாக்கு. அவனை மாதிரி ஆளுங்க கிட்டால நம்ம வாக்க பத்தி கவலைப்படக்கூடாது. போங்க, போய் இந்த ஆள்கிட்ட சரின்னு சொல்லுங்க. சரி, நீங்க இருங்க, நானே போய் சொல்லிடுறேன். அம்மா, இங்க பாருங்க, கடையை நாங்க உங்களுக்கே கொடுத்துடுறோம். நீங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துடணும். ரொம்ப நன்றி மேடம். இந்தாங்க அட்வான்ஸ். இங்க பாருங்க, நீங்க டீசெண்டா நடந்துக்கிட்டா நாங்க உங்களை விட டீசெண்டா நடந்துப்போம். அதுக்கு பேர் தான் அரசியல். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? கொஞ்சம் இருங்க, உடனே பணத்தை கொடுத்து இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மேடம்,
நாங்க பணத்தை கொடுத்தா நீங்க எங்களுக்கு கடையை கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே நடக்கும். அது போதுங்க எனக்கு. நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க வேணா பாருங்க, சொடக்கு போடுற நேரத்துல எல்லாத்தையும் எப்படி நடத்தி முடிக்கிறேன்னு. நீங்க இதுக்கு சம்மதிச்சதே எங்களுக்கு சந்தோஷம். இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் மாவட்ட செயலாளர் நம்பர் தரேன். நீங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. நாங்க முன்னாடி வந்து நிற்போம், நின்னு பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். இதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணும்போது அந்த உதவியை நாங்க என்னைக்கும் எங்க மனசுல பதிய வச்சுப்போம். உங்களுக்கும் நல்லதுதான் பண்ணுவோம். அப்ப நான் வரட்டுங்களா? சரி. வரேம்மா. ம் வரேன் தம்பி. ம்